புது வருஷம் பிறந்ததுலேருந்து என்ன ஆச்சுன்னே தெரியல. இந்த ஆக்ஷன் படம், சண்டை படம், ரத்த தெரிக்கிற படம்லாம் வரவே இல்ல. மத கஜ ராஜா அப்படின்னு ஒரு ஃபுல் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் படம் பொங்கலுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த வீக் ரிலீஸ் ஆன படம் பாட்டில் ராதா, அதுவும் ஒரு காமெடி படம். குடும்பஸ்தன், இதுவும் ஒரு காமெடி படம். குடும்பஸ்தன் மணிகண்டன் இருந்து என்ன மாதிரியான படங்கள் உங்களுக்கு வரும் அப்படின்றது தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மிடில் கிளாஸ் கேரக்டர் வந்து லேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் அவர் பண்ணியிருக்காரு. குட் நைட், லவ்வர், சில நேரங்களில் சில மனிதர்கள், அப்புறம் ஜெய்பீம், அந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் குடும்பஸ்தன். இந்த படத்தில் வந்து வைசாக் அவர்கள் வந்து டெபியூட்டடாக மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ராஜேஸ்வர் காளிசாமி அவர்கள் இந்த படத்தோட டைரக்டர். மணிகண்டன், குரு சோமசுந்தரம் ஒரு பக்கம் அடித்து தள்ளிட்டு இருக்காப்புல. மணிகண்டன் அவர்கள் அவரோட பெர்ஃபார்ம் உங்களுக்கே தெரியும். இந்த படத்தோட சிம்பிளான ஒரு ஒன்லைன் ஸ்டோரி படத்தோட டைட்டிலே நமக்கு இருக்குது, குடும்பஸ்தன். ஸோ அந்த படத்தோட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேட்சியாக இருக்கும். நீ சந்தோஷமாக இருக்கியா, எதுக்கு சந்தோஷமாக இருக்க, இந்த பிரச்சனையை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு சமையல் ரெசிபி சொல்கிற மாதிரியே ஒரு ட்ரைலரை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே இந்த படத்தோட டீம் வந்து நம்மளை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தில் மணிகண்டன் அவர்கள் வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு, லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் படுற ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ், அதுக்கப்புறம் அம்மா பொண்டாட்டிக்கிட்ட படுற ஸ்ட்ரகிள்ஸ், இது எல்லாமே இந்த படத்தில் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த படத்தில் காமெடி எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பஞ்சதந்திர படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த சீனில் கமலஹாசன் சார் பண்ண காமெடின்னு நம்ம நோட் பண்ணியிருப்போம். செகண்ட் டைம் பார்க்கும்போது ஜெயராம் பண்ண காமெடியை நோட் பண்ணியிருப்போம். தேர்ட் டைம் பார்க்கும்போது ஸ்ரீமன் பண்ண காமெடியை நோட் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க இந்த சீனில் இந்த காமெடி வந்திருக்கா, நான் பார்க்கவே இல்லை, இப்போ தான் நான் நோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரியான அந்த கிரேசி மோகன் ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான காமெடி ஆக்ட்லாம் இந்த படத்தில் சூப்பராகவே ட்ரை பண்ணியிருக்காங்க. குரு சோமசுந்தரம்லாம் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. மணிகண்டனை கடுப்பேற்றுற மாதிரியான விஷயங்கள்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ பஞ்சதந்திரம் படத்தில் இருக்கிற மாதிரி காமெடி ஆக்ட்லாம் இந்த படத்தில் இருக்கிறனால, ஒவ்வொரு சீனுமே இருக்கிறனால நமக்கு ஒவ்வொரு சீன் பார்க்குறதுக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ரிப்பீட் மோடில் எல்லோரும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நக்லைட்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கிறவங்களுக்கு இந்த படத்தில் அவங்க பண்ண கேரக்டருக்கு அவ்வளோ ஸ்கோப் இருக்குது. ஸோ இவங்க ஒரு பக்கம் இந்த மணிகண்டன் அண்ட் ஃபேமிலி, குரு சோமசுந்தரம், இவங்க எல்லாருமே ஒரு பக்கம் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணி சிரிக்க வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நக்லைட்ஸில் வர்ற எல்லாருமே நம்மளை வந்து அவ்வளோ சூப்பராக நம்மளை என்டர்டெயின் பண்ணி சிரிக்க வைக்கிறாங்க. ஒவ்வொரு சீனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன் இவ்வளோ இது சொல்கிறேன், ஏன் இவ்வளோ எல்லாமே சூப்பராக சொல்கிற, பாசிட்டிவாக சொல்கிற அப்படிங்கிறீங்கன்னா, படம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் போய் ஃபேமிலியோடு பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்குற படம் இந்த காலத்தில் வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் படம் பார்த்துட்டு வந்து ஃபேமிலியாக பார்க்க முடியாது, சும்மா அடிச்சிட்டு இருக்காங்க, ரத்தம் சண்டை, இந்த மாதிரி தான் படங்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி இந்த காலத்தில் வந்து ஒரு லவ் படம் கொடுத்து, ஒரு ஃபேமிலி படம் கொடுத்து எப்படா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க, எப்படா ஒரு சக்ஸஸ் எப்படா க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த படம் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.